தொடர்ந்து சில ஆண்டுகளாக மழையே பெய்யவில்லை. அதனால் அந்த ஊரில் கடும் பஞ்சம் நிலவியது. மக்கள் பசியால் வாடினார்கள். நல்ல உள்ளம் படைத்த செல்வந்தர் ஒருவரிடம் அந்த ஊர் மக்கள் வந்தனர். ஐயா, பெரியவர்களாகிய நாங்கள் எப்படியோ பசியை பொறுத்து கொள்கிறோம். சிறுவர் சிறுமியர்கள் என்ன செய்வார்கள்? இந்த நிலையில் நீங்கள் கட்டாயம் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டினார்கள். இரக்கம் உள்ளம் படைத்த அவர், அந்த ஊரில் குழந்தைகள் யாரும் பசியால் வாடக்கூடாது. ஆளுக்கொரு ரொட்டி கிடைக்குமாறு செய்கிறேன். என் வீட்டிற்கு சிறுவர் சிறுமியரை வர சொல்லுங்கள். ரொட்டியை பெற்றுச் செல்ல சொல்லுங்கள் என்றார். மாளிகை திரும்பிய அவர் தன் வேலையாட்களை அழைத்தார். இந்த ஊரில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கையை கணக்கெடுத்துக்கொள். ஆளுக்கு ஒரு ரொட்டி கிடைக்க வேண்டும். கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. நாளையிலிருந்து சரியான எண்ணிக்கையில் ரொட்டிகளை கூடையில் வைத்து வீட்டிற்கு வெளியே இரு என்றார். மறுநாள் வேலையாள் ரொட்டி கூடையுடன் வெளியே வந்தான். அங்கே காத்திருந்த சிறுவர் சிறுமியர்கள் அவனை சூழ்ந்து கொண்டனர். கூடையை அவர்கள் முன் வைத்தான். அவர்கள் ஒவ்வொருவரும் பெரிய ரொட்டியை எடுப்பதில் போட்டி போட்டனர். ஆனால் ஒரே ஒரு சிறுமி மட்டும் அமைதியாக இருந்தாள். எல்லோரும் எடுத்துச் சென்றது போக மிஞ்சி இருந்த சிறிய துண்டை எடுத்தாள். அவள் அங்கிருந்து மகிழ்ச்சியுடன் சென்றாள். இப்படியே தொடர்ந்து 4 நாட்கள் இதை கவனித்து கொண்டிருந்தார் செல்வந்தர். 5ஆம் நாளும் அப்படியே நடந்தது. வழக்கம் போல எஞ்சி இருந்த சிறிய ரொட்டியை எடுத்து கொண்டு புறப்பட்டாள் அந்த சிறுமி. தன் வீட்டிற்கு வந்த அவள் தன் தாயிடம் அதை தந்தாள். அந்த ரொட்டியை பிரித்த தாய், அதற்குள் இருந்து ஒரு தங்க காசு கீழே விழுந்தது. அந்த தங்க காசை எடுத்துக்கொண்டு சிறுமி செல்வந்தர் வீட்டிற்கு வந்தாள். ஐயா, இது உங்கள் தங்க காசு. ரொட்டிக்குள் இருந்தது. பெற்றுக்கொள்ளுங்கள் என்றாள். சிறுமியே, உன் பொறுமைக்கும் நற்பண்பிற்கும் நான் அளித்த பரிசே இந்த தங்க காசு. மகிழ்ச்சியுடன் இதை எடுத்துக்கொள் என்றார் அவர். துள்ளி குதித்தபடி வீடு வந்தாள் அவள். நடந்ததையெல்லாம் தன் தாயிடம் சொன்னாள்.